எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி தான் பண்ணுறோம். இட்லி பொடின்னு எள்ளு இட்லி பொடி. இட்லி பொடியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி ஒரு வெரைட்டி பண்ண போகிறோம். இந்த எள்ளு இட்லி பொடி ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உளுந்து பருப்பு நீங்கள் இந்த முழு உளுந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துக்கலாம், இல்லை உடச்ச முழு உளுந்து எடுத்துக்கலாம். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற இந்த கப்பில் 2 கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா எள்ளு, வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் இருக்கும் எள்ளு. கணக்காக சொல்லணுன்னா கப்பில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களே அந்த கப்பில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அகவத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். இது நல்ல காரமான மிளகாய். மிளகாய் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது இந்த காரம் அளவாக இருக்கும். இப்படி ஒரு கையினா நல்லா அகலமாக கையை வச்சுட்டு இப்படி ஒரு கை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள். பெருங்காயம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு 20 கிராம் போட்டுக்கலாம், ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த உளுந்து பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐட்டங்கள் எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம். கடாய் வச்சுக்கலாம். இப்போ இந்த உளுந்து பருப்பு நம்ம 2 போட்டுக்கலாம். 2 போடும்போது சீக்கிரம் வறுபட்டுரும். இதே கலந்து விட்டு எல்லாம் ஒரே மாதிரி வறுத்து எடுக்கணும். உளுந்து பருப்பு நம்ம இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வறுக்கணும். உளுந்து வறுத்தாச்சுங்க. இந்த கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து பருப்பு இந்த கடலைப்பருப்பு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக தீ வச்சு நம்ம வறுத்தோம்னா அது மேலே தான் வேகும், உள்ளே அந்த வலுவலுப்பாக இருக்கும். அந்த பொடி பண்ணும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த பொடி வகைகள்லாம் நம்ம வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இருந்தாலும் பொறுமையாக நம்ம நல்லா வறுத்து எடுத்து செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு அப்படிதான். எள்ளு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குதுங்களா? நல்லா பொரியுது, சத்தம் அடங்கிடுச்சு. போது ரொம்ப வறுத்தா கசப்பாயிரும். எடுத்துடலாம். அப்போ நம்ம இந்த மிளகா வறுக்கணும். மிளகா வறுத்தா நெடி ஏறிடும். அதனால நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்தணும். பாருங்கள், மிளகாயும் நல்லா வறுப்பட்டுருச்சு. பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடு ஏறிடுது மிளகாயில். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இது கூட நான் உப்பு சேர்த்துட்டேன். பெருங்காயம் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நான் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இட்லி பொடி